பேசாமல் ரெண்டு நெஞ்சும் பேசுதே, கண் பார்வை மெல்ல தூண்டில் வீசுதே. பேசுதே பேசுதே நெஞ்சுமே பேசுதே. ஐயோ, இந்த வருண்க்கு எத்தனை டைம் தான் கால் பண்றதுன்னு தெரியல, எங்கதான் இருக்கானே தெரியல. டைம் வேற இவ்வளவு ஆயிட்டு இருக்கு. கடவுளே. ஏய் மச்சான், குட் மார்னிங்டா. ஏய் வருண், என்னடா இது? இவ்வளவு லேட்டா வந்திருக்க நீ? உன்னை சீக்கிரமா தானே வர சொன்னேன். என்னது லேட்டா வந்திருக்கனா? ஆமா, எத்தனை மணிக்கு கோவிலுக்கு கிளம்பணும்னு பாட்டி சொன்னாங்க? டேய், இது இது என்னடா கேள்வி? 10 மணிக்கு. இப்ப மணி என்ன ஆகுதுன்னு தெரியுமா? 8 தாண்டா ஆகுது. வெண்ணமோனே, ஏடா உனக்குலாம் கொஞ்சமாச்சும் மனசாச்சு இருக்காடா? நைட்டு எது கிளம்புனதுல இருந்து டேய் மச்சா, காலையில எனக்கு கோவில் வரத்துக்கு பிடிக்கலடா, அவளை எப்படி ஃபேஸ் பண்ண போறேன்னு தெரியலடா, அப்படி இப்படின்னு புலம்பிட்டு மோவனே 3 மணில எது எனக்கு கால் பண்ணி டேய் வரும் டைம் ஆயிடுச்சு கோவிலுக்கு போறதுக்கு, எந்திரி 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 எந்திரின்னு நச்சரிச்சு அப்படி இப்படின்னு அறக்க பறக்க உனக்காக நான் ஓடி வந்தா ஏன் இவ்வளவு லேட்டா வந்தேன்னு கேட்டுட்டு இருக்க. உனக்கு எதை கொண்டு அடிக்கிறதுனே தெரியலடா. அது டேய் மச்சான், இல்லடா, நம்மளால லேட் ஆயிடுச்சு அப்படின்னு யாரும் சொல்லிடக்கூடாதுல மச்சான், அதனால தான்டா கொஞ்சம் சீக்கிரமா உன்ன கிளம்பி வர சொன்னேன். டேய், இதெல்லாம் உனக்கே கொஞ்சம் ஓவரா தெரியல? 10 மணிக்கு போக வேண்டிய கோவிலுக்கு 8 மணிக்கே ரெடியாகி நீ நின்னதோடு என்னையும் 8 மணிக்கு வர வச்சு ஏன்டா லேட்டா வந்துட்டு கேள்வி வேற கேட்டுட்டு இருக்க. டேய் வருண், நீ ஏன்டா அப்படி பாக்குற? டேய், நீ பாக்குறது பார்த்தா நான் ஏதோ அவளை பார்க்கணும்னு நைட்டு ஃபுல்லா வெயிட் பண்ணிட்டு சீக்கிரமா காலையில எந்திரிச்சு கிளம்புன மாதிரி பாத்துட்டு இருக்க. இங்க பாரு மச்சான், அப்படிலாம் எதுவும் இல்ல சரியா? ஜானு சொன்னு சேர்ந்தா நான் கோவிலுக்கே வரேன், இல்லைன்னா நான் எதுக்கு கோவிலுக்கு வர போறேன்? இப்ப நான் உங்ககிட்ட ஒண்ணுமே கேட்கலையே, இப்ப எதுக்கு நீ மூச்சு பிடிக்க இவ்வளவு பெரிய டயலாக் பேசிட்டு இருக்க? இல்ல மச்சான், நீ ஒருவேளை அவளை பாக்குறதுக்காக தான் நான் இவ்வளவு சீக்கிரம் கிளம்பி இருக்கேன் அப்படின்னு நினைச்சிட்டேன்னா அதுக்குதான் மச்சான். அவளை பாக்குறதுக்காகலாம் நான் ஒன்னும் கிளம்பி இல்ல அப்படின்னு உனக்கு புரிய வைக்கிறேன் மச்சான், அவ்வளவுதான். ஓ, எனக்கு புரிய வைக்கிறீங்க சார் மச்சான். எனக்கு நல்லா புரியுது மச்சான், அதனால நீ எதையும் எனக்கு புரிய வைக்க வேண்டிய அவசியம் இல்ல மச்சான். சரிடா வருண். டேய் வருண், ட்ரெஸ் ஓகேவாடா இல்ல வேற ஏதாச்சும் மாத்திட்டு வரவா? இல்ல, எனக்கு புரியலடா மச்சான். அது எப்படிடா கோவிலுக்கு வரதுக்கே விருப்பம் இல்லன்னு சொல்லிட்டு 10 மணிக்கு போக வேண்டிய கோவிலுக்கு 8 மணிக்கே ரெடி ஆகி நிக்கிற. இப்ப என்னடானா ட்ரெஸ் சரியில்லைன்னா சொல்லு மச்சான், நான் போய் மாத்திட்டு வரேன்னு சொல்றேன். இல்ல மச்சான், எனக்கு புரியல. பாட்டி கோவிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணணும் தானே சொன்னாங்க, நீ என்ன உன் ஆள் கூட அவுட்டிங் போறதுக்கு ரெடி ஆகிற மாதிரி ட்ரெஸ் சரியில்லைன்னா சொல்லு, நான் போய் மாத்திட்டு வரேன்னு சொல்லிட்டு இருக்க. டேய் மச்சான், இல்லடா, இது புது ஷர்ட்ரா, அதான்டா ஃபிட்டிங்லாம் கரெக்டா இருக்கா, இல்லனா நான் போய் மாத்திட்டு வரேன்னு அப்படி சொன்ன மச்சான். இவனுக்கு கோவிலுக்கு போகவே பிடிக்காது. இன்னைக்கு என்னடானா கோவிலுக்கு போறதுக்காக இவ்வளவு சீக்கிரம் ரெடி ஆகிருக்கான். இவனை பார்த்தா கோவிலுக்கு சாமி கும்பிட வர மாதிரி தெரியலையே. பார்க்கலாம் அங்க போய் என்னதான் பண்றான்னு. மச்சான், ஃபிட்டிங்லாம் சூப்பர்டா. டேய் வருண், உண்மையாவே கரெக்டா இருக்குல்ல? ஆமாண்டா, எல்லாம் கரெக்டா தான் இருக்கு. சரி வழிய விடு, நான் போய் ரூம்ல கொஞ்ச நேரம் படுக்கிறேன், நீ கிளம்பும் போது என்ன எழுப்பு சரியா? என்னது, ரூம்ல போய் தூங்க போறியா? டேய் வருண், என்னடா நீ பாட்டுக்கு தூங்கிட்டனா அப்புறம் டைம் ஆகிடும் மச்சான் கோவிலுக்கு போறதுக்கு. அதெல்லாம் எதுவும் தேவையில்ல, என்ன கொஞ்ச நேரம் தான் இருக்கு, அதனால வா நம்ம கொஞ்ச நேரம் அப்படியே பேசணும்னா டைம் போயிடும் சரியா? டேய், உனக்கெல்லாம் மனசாச்சுன்னு கொஞ்சம் இருக்கா இல்லையாடா? ஏண்டா எலிதான் காயுதுன்னா எலி புழுக்க நான் எதுக்காகடா காயணும்? ஒழுங்கா வலிய விடுறா, எனக்கு தூக்கம் கண்ணை கட்டுது, ஒழுங்கா வலிய விடு, அவ்வளவுதான் சொல்லுவேன். டேய் வருண், டேய், இவன் என்ன சொல்ல கேட்காம ரூம்ல போய் படுத்துட்டான். அட கடவுளே, இப்போ லேட் ஆயிட்டுனா என்ன பண்றது? டேய் ஆதி, நீ ஏன்டா இப்படி நடந்துக்கிற? உனக்கு என்னடாச்சு? நல்லா தானடா இருந்த நேத்தி வரைக்கும். அவளை எப்படி ஃபேஸ் பண்ண போறேன்னு தெரியாம அப்படி யோசிச்சுட்டு இருந்த. இப்போ என்னடானா எல்லாருக்கும் முன்னாடி நீ தான் முதல்ல கிளம்பி நிக்கிற. ஐயோ கடவுளே, எனக்கு என்னாச்சுன்னே தெரியலையே. வருண் சொல்ற மாதிரி எனக்கு ஏதோ ஆயிடுச்சு. எனக்கு ஏதோ பண்றான் அந்த மாயக்காரி. ஐயோ, இப்போ அவளை போய் எப்படி நான் ஃபேஸ் பண்ண போறேன்? ஐயோ, இப்போ என்ன பண்றது? ஜானு, நரடி. தன்யா குட்டி, இந்த ஹாஃப் சாரி உனக்கு ரொம்ப அழகா இருக்கு. இன்னைக்கு என் பேத்தி ரொம்ப அழகா இருக்கா, என் கண்ணை பற்றும் போல இருக்கு. ஐயோ அப்படியா? ஆனா எங்க எப்ப பார்த்தாலும் போட்டிக்கு தான் நீ வந்துடுறியே. என்னை விட நீ தான் ஜானு ரொம்ப அழகு. என்னடி கலாய்க்கிறியா? எல்லாம் இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான், அதுக்கப்புறம் என்னோட 2 பேத்திங்க வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் பாரு அவங்கள விட்டு உன்னை நான் எப்படி கலாய்க்கிறேன்னு. அப்படியா ஜானு? எப்படியா இருந்தாலும் அன்னிங்க 2 பேரையும் என் கைக்குள்ளார போட்டு நான் வச்சுப்பேன். அதுக்கப்புறம் பாரு நாங்க 3 பேர் சேர்ந்து உன்னை எப்படி கலாய்க்கிறோன்னு. 2 பேரும் காலையிலே சண்டை போட ஆரம்பிச்சிட்டீங்களா? அத்தை எல்லாம் ரெடி, அத்தை கிளம்பலாமா? ஆதி அர்ஜுனும் வந்தோட கிளம்பிடலாம் மீனாட்சி. ஆதி கண்ணா, அர்ஜுன் கண்ணா, சீக்கிரம் வாங்க, டைம் ஆகுது பாருங்க. ஆதி என்ன கோவிலுக்கு வராங்களா? ஆச்சரியமா தான் இருக்கு. அது சரி, மித்ராணிய பார்க்க தானே வரீங்க?
ஹே தன்யா குட்டி, அப்படிலாம் இல்ல. ஜானு சொன்னிச்சுனே தான் நான் கோவிலுக்கே வரேன். இல்லைன்னா நானாச்சும் கோவிலுக்காச்சும். ஜானு இப்பவும் கேக்குறேன், நான் அவசியம் கோவிலுக்கு வரணுமா என்ன? அடேங்கப்பா, இது உலகமாக நடிப்படா சாமி. இன்னமா நடிக்கிறான்டா இவன். ஏண்டா எல்லாருக்கும் முன்னாடி ஆளா கிளம்பி நின்னுட்டு இப்போ என்னடானா நான் அவசியம் கோவிலுக்கு வரணுமான்னு கேக்குறான். கடவுளே. ஆதிக்கண்ணா, என்னடா இது கேள்வி? நான் படிச்சு நைட்டு தானே சொன்னேன் அவசியம் நீ கோவிலுக்கு வரணும்னு. இப்போ வந்து நான் கோவிலுக்கு வரணுமான்னு கேட்டா இது என்னடா? பாட்டி வேற நடக்கிறது என்னன்னு தெரியாம அவ ஏதோ விருப்பம் இல்லாம கோவிலுக்கு கிளம்புற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இல்ல ஜானு, இப்பவும் நான் நீ சொன்னியே தான் ஜானு கோவிலுக்கு வரேன். இல்லன்னா நானாச்சும் கோவிலுக்கு வரதாச்சும். இப்ப எதுக்குடா கால் மிதிச்ச? நான் இங்கதான் இருக்கேன், நீ பாட்டுக்கு ஓவரா அளந்து விடாதன்னு அலர்ட் பண்றதுக்கு தான். என்னடா நினைச்சிட்டு இருக்க மனசுல நீ என்னடானா எல்லாருக்கும் முன்னாடி கிளம்பிங்க ஃபர்ஸ்ட் நின்னுட்டு இங்க வந்து அப்படியே கோவிலுக்கே வர விருப்பம் இல்லாதன்னு மாதிரி ஓவரா சீன் போட்டுட்டு இருக்கா. டேய் வரும், என்னடா நீ இப்படி சொல்ற? நான் ஏதோ அவளை பாக்குறதுக்காக தான் எல்லாருக்கும் முன்னாடி ரெடியான மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். இங்க பாரு மச்சான், அப்படிலாம் ஒன்றும் இல்லை சரியா? அது நம்மளால லேட் ஆகிடக்கூடாதுன்னு தான் நான் சீக்கிரமா ரெடியானேன். அதோட நீ வேணா பாரு மச்சான், இன்னைக்கு நான் அவ சைடு திரும்ப கூட மாட்டேன் சரியா? நீ வேணா பாரு மச்சான். என்ன சார் திரும்ப மாட்டீங்க? பாக்குறேன்டா, அதையும் இன்னைக்கு நான் பாக்குறேன்டா. டேய் மச்சான், நீ வேணா பாரு மச்சான், கண்டிப்பா அவளை நான் பார்க்க கூட நிக்க மாட்டேன்டா. போறோம், சாமியை கும்பிடுறோம், அர்ச்சனை பண்றோம், வரோம். பாரு மச்சான். ஓ, அதையும் பார்க்கலாம் சார். பாட்டி, நான் கார்ல வெயிட் பண்ற பாட்டி, நீங்க எல்லாரும் வந்துருங்க. ஆமா ஜானு, நானும் வருண் கூட கார்ல வெயிட் பண்றேன், நீங்க எல்லாரும் வந்துருங்க. சரி பாடி. அர்ஜுன் கண்ணா, அர்ஜுன் டைம் ஆயிடுச்சு பாருடா, சீக்கிரம் வா. வந்துட்டேன் பாட்டி, போலாமா? வாவ் அர்ஜுன் அண்ணா, இந்த ஷர்ட்ல நீங்க செம்மையா இருக்கீங்க. நீங்க வேணா பாருங்க, வைஷு அண்ணி பார்த்தோனே விழ போறாங்க. ஹீ வாலி, என்னடி இதெல்லாம் பேச்சு? அத்தை கிளம்பல அத்தை, டைம் ஆயிடுச்சு பாருங்க. சரிம்மா மீனாட்சி. அர்ஜுன் கண்ணா போலாமா? போலாம் பாட்டி, வாங்க. அம்மாடி லக்ஷ்மி, வந்து ரொம்ப நேரம் ஆயிட்டாமா? ஐயோ அப்படிலாம் இல்லம்மா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்தோம். ஆண்டி எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன்டா தன்யா, நீ எப்படி இருக்க? நானும் நல்லா இருக்கேன் ஆண்டி. அம்மா அண்ணிங்க 2 பேரும் எங்க? அதோ அங்க இருக்காங்க பாருமா. நான் உன்னை சொல்லவாடி, நீ செம்ம கியூட்டா இருக்கடி இன்னைக்கு. நீ வேணா பாரு, அது சார் இன்னைக்கு பார்த்தோன்னே விழ போறாரு. ஐயோ வைஷு, ஏண்டி நீ வேற? நானே ஏற்கனவே இந்த ஹாஃப் சாரி எனக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருக்குன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். இதுல நீ வேற இந்த ஹிட்லர் வேற ஞாபகப்படுத்திட்டு இருக்க. கடவுளே, இதுக்கு தாண்டி நான் முன்னவே சொன்னேன் நான் சுடிதார்லயே வரேன்னு. நீயும் லட்சுமி அம்மாவும் தான் கேட்கவே இல்லை. அது சரி அடியே லக்ஷ்மி அம்மா, இன்னைக்கு நம்ம 2 பேரையும் சாரி கட்ட சொன்னாங்க. நான் தான் அம்மா கிட்ட பெர்மிஷன் வாங்கி 2 பேரும் ஹாஃப் சாரியில வரும்னு சொல்லியிருக்கேன். நீ என்னடானா இதுக்கே அன்கம்ஃபர்டபுளா இருக்குன்னு சொல்ற, இன்னும் சாரி கட்டி விட்டுருந்தா அவ்வளவுதான் போல இருக்கே. எனது சாரியா? அம்மா தாயே, என்னாலலாம் சுத்தமா முடியாதுமா. சரி சரி மித்து, கொஞ்ச நேரம் தானே, வீட்டுக்கு போய் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே. ஐயோ ஜானு, 2 அண்ணி என்ன இன்னைக்கு அவ்வளவு அழகா இருக்காங்க. ஐயோ மித்ரா அண்ணிய பாக்குறதா இல்ல வைஷு அண்ணிய பாக்குறதானே தெரியலையே. என் பேத்திங்க 2 பேரும் எப்பவுமே அழகுதான். சரி சரி ஓகே ஓகே, நான் போய் அண்ணிங்க 2 பேரையும் கூப்பிட்டுட்டு வரேன். சரிடி சரி போ. ஹாய் மித்ரா அண்ணி, ஹாய் வைஷு அண்ணி, 2 பேரும் எப்படி இருக்கீங்க? நாங்க ரொம்ப நல்லா இருக்கோம் தன்யா, நீங்க எப்படி இருக்கீங்க? ஆமா தன்யா, நாங்க நல்லா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க? ஐயோ அண்ணி, இப்போ எதுக்கு நீங்க 2 பேரும் என்ன எப்படி வாங்க போங்கன்னு சொல்லி மரியாதையா கூப்பிட்டு இருக்கீங்க? இங்க பாருங்க, நான் உங்களுக்கு இருக்க ஒரே ஒரு நாத்தனார், அதனால நீங்க 2 பேரும் என்ன வாப்போன்னு சொல்லி தான் கூப்பிடணும் சரியா? இல்லைன்னா நாத்தனார் கொடுமையை நான் காட்ட வேண்டியது இருக்கும்பா. சரிங்க நாத்தனாரி. அந்த பயம் இருக்கணும். மித்ராணி வைஷுவனி 2 பேரும் இன்னைக்கு செம்ம அழகா இருக்கீங்க. இப்ப மட்டும் எங்க அர்ஜுன் அண்ணனும் ஆதி அண்ணனும் உங்க 2 பேரையும் பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கையோட கூட்டிட்டு போயிட்டு தாலி கட்டிட்டு வந்துருவாங்க. அர்ஜுன் எங்க இருக்காருன்னே தெரியலையே. வந்து இவ்வளோ நேரம் ஆகிட்டு, ஆனால் அர்ஜுனை காணும். பேசாம தன்யா கிட்டே கேட்டலாமா? ஐயோ வேண்டாம், அவங்க தப்பா நினைச்சிட்டாங்கன்னா என்ன பண்றது? என்ன வைஷ்வனி, யாரையோ தேடுற மாதிரி தெரியுது. மித்ராணி வைஷ்வனி, நீங்க 2 பேரும் கவலைப்படாதீங்க. நீங்க 2 பேரும் தேடுறவங்களை காட்ட வேண்டியது என்னோட பொறுப்பு. அதுக்கு தானே நான் இருக்கேன். ஒரு நிமிஷம். இவ்வளவு நேரமா வெயிட் பண்றோம், என்ன இவ்வளவு இன்னும் காணும்? என்னதான் பண்றான்னு தெரியல. ஐயோ டே அது என்னடா பண்ற நீ? டே அவளை நீ பார்க்க கூடாதுடா. இப்ப எதுக்குடா நீ அவளை பார்க்கணுங்கிறதுக்காக வெயிட் பண்ற? கடவுளே. மச்சான் பாத்துடா, ரொம்ப நேரமாவே அங்கேயே பாத்துட்டு இருக்க, கழுத்துல சுளுக்கு ஏதாச்சும் விழுந்துட போதுடா. என்னது? டே நான் சும்மா கேஷுவலா தாண்டா பார்த்தேன். ஓ சார், கேஷுவலா பாக்குறீங்க. சரி சரி சார், இந்த பக்கம் கேஷுவலா பார்த்தது போதும், கொஞ்சம் அந்த பக்கம் பாருங்களேன். டேய் என்னடா? சரி ஓகே, உனக்காக நான் அந்த பக்கம் என்ன பாக்குறேன். இந்த பக்கம் யாராச்சும் வந்தா சொல்லு சரியா? யாரு வந்தா சொல்லணும்? இல்ல மச்சான், ஐயர் வந்தா சொல்லு மச்சான். ஐயர் வந்தா தானே நான் சொல்றேன் மச்சான், நான் சொல்றேன், நீ அந்த பக்கம் திரும்பி நில்லு. ஓகே. கேஷுவலா நிக்கிறானாமா,
கடவுளே, எல்லாம் என் தலை எழுத்து. இந்த பீஸ் என்ன பண்ணுதுன்னு தெரியல. இந்த பீஸை கொஞ்சம் கவனிப்போம். ஐயோ, என்ன வைஷ்ணவியை இன்னும் காணல. நான் எதுக்காக எப்படி காலையிலேருந்து அவங்கள பார்க்கணுங்கிறதுக்காக இவ்வளோ எக்ஸைட்டடா இருக்கனே தெரியல. மனசுலாம் வேற படபடன்னு அடிச்சுக்குது. கடவுளே. அர்ஜுன் சார், உங்களுக்கும் கழுத்துல சுளுக்கு விழுந்திருக்கா? டேய் வருண், என்னடா லூஸ் மாதிரி கேக்குற? கழுத்துல சுளுக்கா? இல்ல மச்சான், ரொம்ப நேரமா ஒரே பக்கமே பாத்துக்கிட்டு இருந்தியே, அதனால கேட்ட மச்சான். டேய் வருண், என்னடா சும்மா லூஸ் மாதிரி ஒளிரிட்டு இருக்க? அப்படிலாம் இல்லடா, நான் சும்மா ஐயர் வராங்களான்னு பார்த்தேன். ஓ, நீயும் ஐயர் வராரான்னு பாத்தியா? சரி சரிடா, நீ பாரு மச்சான், நீ பாரு ஐயரு வராரா இல்லையான்னு. சரிடா. அடேங்க அப்பா, டேய் அது எப்படா அண்ணன் தம்பி 2 பேரும் கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு அவன் ஆளை பாக்குறதுக்காக இப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? கடவுளே, இவனுங்க 2 பேருக்கு இடையில மாட்டிக்கிட்டு நான் தான் முழிக்க வேண்டியதா இருக்கு. வரதுக்கு முன்னாடியே 2 பேரும் இப்படி இருக்கானுங்க. வந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்க போகுதோ? தன்யா, என்ன பண்ண போற? அதெல்லாம் வேண்டாம். அட சும்மா இருங்க நீ. அது என்ன அர்ஜுனனா? நாங்க இங்க இருக்கோம். தேவதை கதை கேட்டு போதெல்லாம் நிஜமென்று நினைக்கவில்லை. நேரம் நேரம் பார்த்த பின்னால் நம்பிவிட்ட மறுக்கவில்லை. அதிகாலை வெளிவதெல்லாம் உன்னை பார்க்கும் நோக்கத்துதான். அந்தி மாலை மறைவதெல்லாம் உன்னை பார்த்த கிழக்கத்துதான். காதல் வைத்து காத்திருந்த காற்று உந்தன் குரல் மட்டும் கேட்டிருந்தேன். சிரித்தாய் இது அவதானா? என்ன இன்னைக்கு இவ இவ்வளவு அழகா இருக்கா? பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கு. வாவ், வைஷ்ணவியா இது? என்ன இவங்க ஹாஃப் சாரியில இவ்வளவு அழகா இருக்காங்க? செம்ம கியூட்டா இருக்காங்க. பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கு. யார் இது? முதல்ல கையெடுங்க. அது சார். என்னடா? ஒண்ணும் இல்ல, ஒருத்தவங்க மித்ரா சிஸ்டர் எதுக்காப்புல வந்தா கூட பார்க்க மாட்டேன்னு டைலாக் சொன்னாங்க. அவர் எங்கேயாச்சும் பாத்தியா மச்சான்? டேய் வருண், நான் ஒன்னும் அவளை பார்க்கல சரியா? நான் அந்த செவுத்துல வரைஞ்சிருக்க டிராயிங்ஸ்லாம் நல்லா இருந்துச்சுன்னு அதை தான் மச்சான் பார்த்தேன். ஓ, நீ செவுத்துல உள்ள டிராயிங்ஸ் தான் பாத்தியா மச்சான்? டேய் மச்சான், அது எனக்கு ஒண்ணு ஞாபகம் வருதுடா. இதே மாதிரி தான் மச்சான், சின்ன வயசுல எனக்கு ஒரு 4 வயசு இருக்கும்டா. அப்போ இதே மாதிரி ஒரு கோவில்ல தான் மச்சான். டேய், இப்போ எதுக்குடா நீ சம்மந்தம் இல்லாம பேசிட்டு இருக்க? அந்த கோவில்ல தான் என் மாமா மடியில உட்கார வச்சு எனக்கு காது குத்துனாங்கன்னு சொல்ல வந்தேன். டேய் வருண், இப்போ எதுக்குடா நீ சம்மந்தம் இல்லாம பேசுற? டேய், நீ கூப்பிட்டேன் தான் நான் டிராயிங்ஸை பாக்குறத நிறுத்திட்டு வந்தேன். கொஞ்சம் பொறு, நான் டிராயிங்ஸை கம்ப்ளீட்டா பாத்துட்டு வரேன் சரியா? டேய் வெண்ண மோவனே, நீ எதை பாக்குறேன்னு எனக்கும் தெரியும், ஆடியன்ஸ்க்கும் தெரியும். ஆனா பொண்ணுடா மச்சான், உண்மையாவே உன்னை இப்படி பார்க்கும்போது எனக்கு எவ்வளவு ஹாப்பியா இருக்குன்னு தெரியுமா? டேய், உன்னோட பாஸ்ட தேடி உன்னோட சந்தோஷம் மொத்தத்தையும் நீ தொலைச்சிட்ட மச்சான். மித்ரா சிஸ்டர் எப்போ உன் லைஃப்ல வந்தாங்களோ அப்பதான் மச்சான் உன்னை நான் மறுபடியும் சந்தோஷமா பாக்குறேனே. இதே சந்தோஷம் உனக்கு லாஸ்ட் வரைக்கும் இருக்கணும் மச்சான். நீ எப்படியோ உன்னோட பாஸ்ட மறந்துட்டு முழுசா மித்ரா சிஸ்டரை ஏத்துக்கணும்டா. கடவுளே, மித்ரா சிஸ்டரும் ஆதியும் இதே மாதிரி லாஸ்ட் வரைக்கும் சந்தோஷமா இருக்கணும். அதுக்கு நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும். ரொம்ப நேரமா பக்கத்துல உள்ள பீஸ் எதையோ பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. ஒரு எட்டு அவனையும் பார்ப்போம். என்ன சார், நீங்க எந்த டிராயிங்ஸ் சார் பாக்குறீங்க? என்னது? ஆமா மச்சான், செவத்துல உள்ள டிராயிங்ஸ் தாண்டா பாத்துட்டு இருக்கேன். டேய், அது எப்படா அண்ணன் தம்பி 2 பேரும் வாய் கூசாம இப்படி போய் சொல்றீங்க? கடவுளே. மச்சான், ஏதாச்சும் சொன்னியா? ஒன்னும் இல்ல, யூ கண்டினியூ. அண்ணீஸ், பாத்தீங்களா எங்க ஆதி அண்ணனையும் அர்ஜுன் அண்ணனையும் உங்க 2 பேரையும் வச்ச கண்ணு வாங்காம பாத்துக்கிட்டு இருக்கிறத? ஆமா, இந்த ஹிட்லர் எதுக்கு இப்படி பச்சை கண்ணு வாங்காம பாத்துக்கிட்டு இருக்கான்? எதை பாக்குறானே தெரியலையே. ஒருவேளை கோவில்ல உள்ள சிற்பத்தை எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கானோ? யாருக்கு தெரியும். ஆனா இந்த ஹிட்லருக்கு இந்த ஒயிட் ஷர்ட் நல்லா தான் இருக்கு. ஆமா, அர்ஜுன் எதுக்கு இப்படி பச்சை கண்ணு வாங்காம பாத்துக்கிட்டு இருக்காரு? யாரை பாக்குறாருன்னு தெரியலையே. ஆனா அர்ஜுன் இந்த ஷர்ட்ல எனக்கு செம்ம கியூட்டா இருக்காரு. ஐயோ, அவரை பார்க்கும்போது எனக்கு வெக்கமா வருதே. அண்ணி, 2 பேரும் ஆதி அண்ணனையும் அர்ஜுன் அண்ணனையும் சைட் அடிச்சிட்டீங்கன்னா அர்ச்சனை பண்றதுக்கு போலாமா? ஐயர் ரொம்ப நேரமா வெயிட்டிங். ஐயோ நாத்தனாரே, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஆமா தன்யா, அப்படிலாம் ஒன்றும் இல்லையே. நீங்க இல்லைன்னு சொல்றதுலே தெரியுது ஏதோ ஒன்று இருக்குன்னு. நீங்க பொறுமையா சைட் அடிங்க, பட் சாமி கும்பிட்டு வந்து சைட் அடிங்க சரியா? இப்போ போலாம் வாங்க.
ஆதி, மித்ரா, வைஷு, அர்ஜுன் 4 பேரும் கோவில் குளத்துல கால் கழுவிட்டு வாங்க, சாமி கும்பிட்டுலாம். சரிங்க பாட்டி. ஹா ஓகே ஜானு. என்ன இது ஆதி வீட்டில் யாரும் இருக்கிற மாதிரியே தெரியல. ஒருவேளை சாவித்ரி ஆண்டி சொன்ன மாதிரி அவங்க எல்லாரும் கோவிலுக்கு போயிட்டாங்களா? இல்லையே, சாவித்ரி ஆண்டி எப்படியாச்சும் கோவிலுக்கு போகிறத தடுத்துருவேன்னு சொன்னாங்களே. ஆனால் இவங்களையே காணும். காலையிலேருந்து எந்த நியூஸும் எனக்கு வரவும் இல்லை. எங்கே போனாங்க இவங்க? சாவித்ரி ஆண்டி, சாவித்ரி ஆண்டி. இவன் என்ன இப்படி திடுப்புன்னு வீடு தேடி வந்து நிக்கிறா? சரி, இவளை வெளியில எங்கேயாச்சும் மீட் பண்ணி எதையாச்சும் சொல்லி சமாளிக்கலான்னு பார்த்தா இவன் என்ன வீட்டுக்கே வந்து நின்னுட்டா. ஐயோ, இப்போ என்ன பண்றது? ஹே, ஹாய் மாயா பேபி. என்ன இவ்வளவு தூரம்? ஐயோ ஆண்டி, என்ன ஆண்டி பேசுறீங்க நீங்க? நீங்க தானே ஆண்டி சொன்னீங்க இன்னைக்கு தான் எல்லாரும் சேர்ந்து கோவிலுக்கு போறாங்கன்னு. அம்மா, எங்க வீட்டில் யாரையும் காணும். இல்ல மாயா, அது எல்லாரும் கோவிலுக்கு கிளம்பிட்டாங்க மாயா. வாட்? எல்லாரும் கோவிலுக்கு கிளம்பி போயிட்டாங்களா? ஆண்டி, என்ன ஆண்டி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க நீங்க? என்ன ஆண்டி, அன்னைக்கு என்னமோ யாரும் கோவிலுக்கு போகாத மாதிரி நான் பாத்துக்கிறேன் அப்படி இப்படின்னு சொன்னீங்க. இன்னைக்கு என்னடானா எல்லாரும் கோவிலுக்கு கிளம்பி போயிட்டாங்கன்னு இவ்வளவு கூலா பதில் சொல்லிட்டு இருக்கீங்க. என்ன ஆண்டி நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இதுக்கு தான் நான் மாசம் மாசம் உங்களுக்கு லட்ச லட்சமா அள்ளி அள்ளி கொடுத்துக்கிட்டு இருக்கேனா? ஆண்டி, உங்ககிட்ட தான் ஆண்டி கேட்குறேன். இப்படி பதில் சொல்லாம நின்னா என்ன அர்த்தம் ஆண்டி? ஆமா, எல்லாரும் கோயிலுக்கு போயிருக்காங்கன்னு சொல்றீங்க. நீங்க இங்க என்ன பண்றீங்க? நீங்க அங்க போய் எப்படியாச்சும் ஏதாச்சும் பண்ண வேண்டியதானே? அங்க போனா மட்டும் எங்க அம்மாவை மாரி என்ன பண்ணிட முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. இதை இவகிட்ட சொன்னா தாம் தும்னு குதிப்பா. கடவுளே, ஐயோ, எனக்கு வேற என் ஃப்ரெண்டோட பர்த்டே பார்ட்டிக்கு வேற டைம் ஆகுது. இதுல இவ வேற நின்று டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கா. இப்போ என்ன பண்றது? ஆண்டி, உங்ககிட்ட தான் கேட்குறேன். நீங்க அங்க போகாம இங்க என்ன பண்றீங்க ஆண்டி? ஐயோ, இவகிட்ட பர்த்டே பார்ட்டிக்கு போகணும்னு சொன்னா தாம் தும்னு குதிப்பாளே. இப்போ என்ன பண்றது? மாயா, எங்க அண்ணனுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை மாயா. அதனால எல்லாரும் கோவிலுக்கு போனதுனால அண்ணனை பாத்துக்கிறதுக்கு ஆள் வேணும் இல்லையா? அதனாலதான் மாயா நான் இங்க இருக்கேன். நீ ஒன்றும் கவலைப்படாத மாயா. இப்பதான் போனாங்க. நம்ம இப்ப போய் கூட ஏதாச்சும் பண்ணலாம், சரியா? வாட்? என்ன ஆண்டி சொல்றீங்க? அங்கிளுக்கு உடம்பு சரியில்லையா? அப்போ அங்கிள் கோவிலுக்கு போலையா என்ன? ஆமா மாயா, எங்க அண்ணனுக்கு உடம்பு சரியில்லை. அதனால எங்க அண்ணன் கோவிலுக்கு போல. காட், என்ன ஆண்டி நீங்க இப்படி சொல்றீங்க? ஆனா சரி, ஓகே ஆண்டி, நீங்க இங்கே இருந்து அங்கிளை பாத்துக்கோங்க. நான் போய் கோவில்ல என்ன பண்ணணுமோ அதை பண்றேன். நீ போனா மட்டும் என்ன நடந்துற போகுது? ஒன்றும் நடக்க போறதில்ல. இல்ல மாயா பேபி, அது வேணும்னு சொல்லு மாயா பேபி, நானும் கூட வரேன். ஐயோ லூஸ் ஆண்டி, நீங்க தானே இப்ப சொன்னீங்க உங்க அண்ணனை பாத்துக்கணுங்கிறதுக்காக எல்லாரும் உங்களை வீட்டுல விட்டுட்டு போயிருக்காங்கன்னு. இப்ப நீங்க அங்க வந்தீங்கன்னா எல்லாரும் உங்களை கேள்வி கேட்க மாட்டாங்களா? அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, நானே போய் பாத்துக்கிறேன். அதோட ஆதிய கல்யாணம் பண்ணிக்க போற அந்த பொண்ணு யாருன்னு நான் பார்த்தே ஆகணும் ஆண்டி. அதனால நேர்ல போனா அவளை பார்க்கலாம்ல. நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன், நீங்க இங்கே இருங்க ஆண்டி, நான் கிளம்புறேன். ஓகே மாயா பேபி, பாய். பாய் ஆண்டி. அப்பா கிளம்பிட்டாளா? போடி போ, நீ மட்டும் என்ன போய் கிளிக்கிறேன்னு நானும் பாக்குறேன். சரி, ஓகே, நமக்கு வேற பர்த்டே பார்ட்டிக்கு டைம் ஆகுது, கிளம்பலாம். ஐயோ டி அர்ஜுன், என்னடா பண்ற? என்ன இப்படி மானத்தை வாங்குற? ஏங்க போலாமா? போலாங்க. ஏங்க பாத்து. நான் பேசாத மௌனம் எல்லாம் உன் கண்கள் பேசும். மொழி காணாத நேரம் என்னை கடிகாரம் கேட்கும். எதற்காக உன்னை எதிர்பார்க்கிறேன்? எனக்குள்ளே நானும் தினம் கேட்கிறேன். முதல் பெண்தானே நீதானே, இவன் பின்னாலே இனி நீயும் நானும் ஒன்றாய் சேர்ந்தால் காதல் எழுத்து. ஐயோ இல்லைங்க, அது என்ன கீழே கொட்டி இருந்தது, அதான் வலிக்க விழுந்துடுவீங்களோன்னு பிடிச்சி இழுத்தேன். சாரிங்க. சரிங்க. சரிங்க, போலாமா? ஆனா உங்க கை. ஏன் கையா? அட ஆமா டி அர்ஜுன், என்னடா பண்ணிட்டு இருக்க? அது சாரிங்க, தெரியாம. பரவாயில்லைங்க, போலாமா? சரிங்க, போலாம். வைஷ்ணவி, ஒரு நிமிஷம். சொல்லுங்க. அது உங்களுக்கு இந்த இந்த ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருக்குங்க. தேங்க்ஸ்ங்க. உங்களுக்கும் இந்த கலர் ஷர்ட் ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்ஸ்ங்க. அப்போ போலாமா? போலாங்க. திமிர் பிடிச்சவ பின்னாடியே வரனே திரும்பி பாக்குறாளா பாரு. சரியான திமிர் பிடிச்சவ. திரும்பி பார்த்தா குறைஞ்சு போயிடுவாளா? ஐயோ, இவன் என்ன இப்படி பின்னாடியே வந்துட்டு இருக்கான்? கடவுளே, இவனை. அப்பா திரும்பிட்டாளா?
என்ன இவனுக்கு இவ்வளவு அழகா இருக்கா தியாதி அவ கண்ணையும் லிப்ஸையும் பார்க்காதரா ஐயோ நம்ம மைண்ட் வேற எங்கெங்கயோ போகுது தியாதி பார்க்காத ஹே உன்கிட்ட தான் கேக்குறேன் இப்போ எதுக்கு நீ என் பின்னாடி வந்துட்டு இருக்க என்னது பின்னாடி வரனா ஆமா எனக்கு வேற வேலை இல்ல பாரு உன் பின்னாடி வரது மட்டும் தான் எனக்கு வேலை ஹே நீ என்ன பைத்தியமாடி ஏண்டி 4 பேரையும் போய் கோவில் குளத்துல கால் கழுவிட்டு வர சொல்லி பாட்டி தாண்டி சொன்னாங்க நீ எதுக்கு வந்திருக்கியோ அதுக்கு தான் நானும் வந்திருக்கேன் சரியா நினப்பு தான் பொழப்பு கெடுக்குமா வராங்களா இவங்க பின்னாடியே ஐயோ ஆமால பாட்டிமா தானே 4 பேரையும் குளத்துல போயிட்டு கால் கழுவிட்டு வர சொன்னாங்க ஐயோ நம்ம தான் தேவையில்லாம இவனை தப்பா நினைச்சிட்டோம் போல சரி முன்னாடியாச்சும் அவ கண்ணை பார்த்தாதான் என்னென்னமோ ஆகும் இப்போலாம் அவ லிப்ஸை பார்த்தாலும் என்னென்னமோ ஆகுது தேயாதி சம்பவம் எதுவும் நடக்கிறதுக்குள்ளார ஒழுங்கா கிளம்பிடு அதான் நல்லது ஹே பார்த்து போடி வலிக்கு விழுந்துட போற அதெல்லாம் எனக்கு பார்த்து போ தெரியும் நீ உன் வேலையை மட்டும் பாரு வந்துட்டான் பெரிய இவ மாதிரி திமிர் புடிச்சவ சொல்றத கேக்குறாள பாரு ஹே பாத்துடி என்னமோ செய்தாய் நீ என்னதான் செய்தாய் நீ எதிரில் யாரை பார்க்கும் போதும் கண்கள் உன்னை தானே தேடும் கால்கள் தரையில் இருக்கும் போதும் மனசில் பறந்து பார்க்க தோன்றும் ஐயோ கொல்றாளே இவ்வளோ பக்கத்துல இருந்துட்டு இதுக்கு மேல முடியாது சாரிடி ஆதி விடு ஐயோ ஆதி என்னடா பண்ண பார்த்தேன் இல்ல அது நீ வலிக்கு விழ போன அதான் தாங்கி பிடிச்சேன் சாரி சரி முதல்ல என்ன விடு நம்ம ஆயா மேடம் இவன் இங்க என்ன பண்றா ஆதி வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ் ஆதி நீ இங்க இவ கூட என்ன ஆதி பண்ற மாயா நீங்க என்ன பண்ற ஆதி நான் கேட்டதுக்கு முதல்ல பதில் சொல்லாதி நீ இங்க இவ கூட நீங்க என்னடி பண்ற நீங்க என்ன பண்ற ஸ்டாப் இட் மாயா இப்போ எதுக்கு நீ இவ்வளவு சத்தமா கத்திட்டு இருக்க வாட் நான் கத்துறனா சரி ஆதி நான் கத்துறதாவே நீ நினைச்சுக்கோ ஆமா நீ இங்க இவ கூட என்ன ஆதி பண்ணிட்டு இருக்க ஐயோ இவனே இப்படி காது வலிக்கிற அளவுக்கு கத்திட்டு இருக்கா கடவுளே மாயா என்ன மாயா பேசுற நீ ஒண்ணுமே புரியல ஆதி இவ யார் ஆதி நீ இங்க இவ கூட என்ன ஆதி பண்ணிட்டு இருக்க மாயா இவங்க பேரு மித்ரா இவங்களதான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் உங்ககிட்ட சொன்னல வீட்டுல பொண்ணு பாத்துருக்காங்கன்னு அது இவங்கதான் வாட் என்ன ஆதி சொல்ற இவளதான் நீ கல்யாணம் பண்ணிக்க போறியா மாயா இப்போ எதுக்கு நீ இப்படி ரியாக்ட் பண்ணிட்டு இருக்க ஆமா மாயா இவங்களதான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் மித்ரா இவ மாயா என்னோட ஃப்ரெண்ட் இவங்களதான் எனக்கு நல்லா தெரியுமே ஓகே மித்ரா எனக்கு அர்ஜென்ட்டா கால் வருது நான் போய் பேசுறேன் நீ பாத்து வா சரியா நீங்க போங்க எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு நான் பார்த்துட்டு வரேன் சரி பாத்து பத்திரமா வா பை மாயா see you later ஹலோ மிஸ் ஆயா மேடம் என்ன ஒரே ஷாக்ல இருக்க மாதிரி தெரியுது என்னம்மா என்ன ஷாக்கு